அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசம். ரொமான்டிசிசம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பல்வேறு விதமான மீனிங்ஸ் வந்து உடனடியாக நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஸோ இது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஏற்பட்ட ஒரு ரொமான்டிசிசம் 1798 1850 வரைக்கும் இருக்குது. ஸோ ஏன் இப்படி ஒரு ஆடான இயர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். 1798 அப்படிங்கிறது வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் எஸ்சி கால்ட்ரிட்ஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியிட்ட லிரிக்கல் பேலட்ஸினுடைய பப்ளிகேஷன் இயர். இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லிரிக்கல் பேலட் கவிதை தொகுப்பு 1798 முதல் எடிஷன் வெளிவந்தது. ஸோ அந்த காலகட்டம் தான் ரொமான்டிசிசத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு பல பேர் கருதுறதுனால இந்த இயரை இதனுடைய தொடக்கமா கொடுத்தது. ஸோ இந்த இயர் பாருங்க 1850. இது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெத் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த். 1850 மிக முக்கியமான விஷயங்கள் நிறைய நடந்தது உலகத்துல. அதுல ஒரு முக்கியமான விஷயம் டெத் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் இன்றளவும் நம்ம பள்ளிக்கூடங்கள்ல கூட எல்லா குழந்தைகளுக்கும் எளிமையாக படிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கவிதைகள் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய கவிதைகள். அவருடைய மரணம் 1850. அவருடைய மிகப்பெரிய புத்தகமான கவிதை தொகுப்பான ப்ரிலூட், இட்ஸ் நாட் அ கலெக்ஷன், சிங்கிள் போம், பெரிய லாங் ஃபோம் ப்ரிலூட் அப்படிங்கிற போயம் வந்து 1850 தான் வெளிவந்தது. அவருடைய இறப்புக்கு பின்னாடி அவங்களுடைய மனைவி இதை வெளியிடுவாங்க. கரெக்ட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஏஜ் தான் ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசம். ஓகேங்களா? இந்த ரொமான்டிசிசம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிரீஃப் இன்ட்ரோ தான் இந்த வகுப்பா இருக்க போகுது. ஸோ இதை வந்து நீங்க வந்து அப்ஜெக்டிவ் டைப்புக்கும் ரெடி பண்ணிக்கணும். சேம் டைம் இஃப் யூ ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் அ டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாம் அதுக்கும் நீங்க ரெடி ஆகிக்கலாம். என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த ரொமான்டிக் ஏஜை ஃபில் பண்ணி வந்தது அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட் நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஐ டைப்ல வேணுங்கிற அப்படின்னா நீங்க எஸ்ஐ டைப்பா கூட இதை எழுதிக்கலாம். சரி, கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ரொமான்டிசிசம் is the name of a dominant movement in literature and other arts. என்னெல்லாம்? மியூசிக், பெயிண்டிங். இந்த 1798 இருந்து 50 1850க்கு உட்பட்ட காலங்கள்ல மியூசிக், பெயிண்டிங், லிட்ரேச்சர்ல ஏற்பட்ட ஒரு சிறிய மாற்றம். என்ன மாற்றம் அப்படின்னா இதுக்கு முந்தைய காலகட்டத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இங்க என்ன மாற்றம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதற்கு முந்தைய காலகட்டம் ஏஜ் ஆஃப் போப், ஏஜ் ஆஃப் ஜான்சன், அகஸ்டன் பேஜ், நியோ கிளாசிக்கல் ஏஜ், கிளாசிக்கல மாதிரி எழுதின ஏஜ், கோர்ட்டுக்காக எழுதின ஏஜ், சட்டையரை வச்சு எழுதின ஏஜ், இப்படி ஒரு எலைட் திங்ஸ் வந்து அதுல இருக்கும். நாவலுடைய பிகினிங் இருந்த ஸ்டேஜ். ஸோ தே நெவர் கேர் அபவுட் த காமன் டிக்ஷன் ஆஃப் பீப்புள். மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய சாதாரணமான பாஷைகள்ல எந்த ஒரு இலக்கிய படைப்புகளும் அந்த காலத்துல இருக்காது. அதே மாதிரி எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அதெல்லாம் அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. ரேஷனலா திங்க் பண்ணுவாங்க. அறிவியல் பூர்வமாக பகுத்தறிவு சிந்தனையோட எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது நியோ கிளாசிக்கல் அல்லது ஏஜ் ஆஃப் போப், ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல. காமெடி ஆஃப் மேனர்ஸ் அங்க இருந்தது. ஆனா இங்க எல்லாம் ஒரு மாற்றம் ஏற்பட்டு டிக்ஷன், முதல்ல எழுதக்கூடிய மொழியில ஒரு மாற்றம் ஏற்படும். காமன் மேனுடைய டிக்ஷன்ல எழுதுவாங்க. கவிதைக்கு அதிக முக்கியத்துவம் இங்கு கொடுக்கப்படும். நாவலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். எஸ்ஏக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இந்த காலகட்டத்துல. ஸோ எல்லாம் நிறைந்த ப்ரோஸ், பொயட்ரி, டிராமா, ஃபிக்ஷன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நிறைந்த ஒரு காலகட்டம் இது. ஸோ நமக்கு இந்த மியூசிக், பெயிண்டிங் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். வி கான்சென்ட்ரேட் ஆன் லிட்ரேச்சர். Main feature of this age is importance to self expression and individual feeling. இதெல்லாம் இதுக்கு முந்தின காலகட்டத்துல இல்லை. நம்மளை நாமளே அறிஞ்சுக்கிறது அண்ட் இண்டிவிஜுவல் ஃபீலிங். சரிங்களா? இந்த ரொமான்டிசிசம் பீரியட்ல இருந்துதான் இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்படும். இன்னொன்னு சோசியல் அவேர்னஸ் அப்படிங்கிறதும் வரும். சொசைட்டியில பத்தி எழுதக்கூடிய ஒரு சிந்தனையும் அதிகமாகும். ஏன்னா இதுக்கு அடுத்த காலகட்டம் பாத்தீங்கன்னா விக்டோரியன் ஏஜ். இந்த ரொமான்டிக் ஏஜ்லயே என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்திருக்கும், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்திருக்கும், நிறைய வார்ஸ் நடந்திருக்கும். இதெல்லாமே இந்த லிட்டரேச்சரை பாதிச்சிருக்கும். ஸோ பாருங்க, செல்ஃப் எக்ஸ்பிரஷன், சுய வெளிப்பாடு அண்ட் இண்டிவிஜுவல் ஃபீலிங், ஒரு தனிநபருடைய ஃபீல், எமோஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பத்தி எழுதியிருப்பாங்க.
ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுலயே நீங்க பார்க்கலாம் ஸ்லைட்லயும், இருந்தாலும் ஒரு வாட்டி கூட சொல்லிடுவோம். poetry is a spontaneous overflow of powerful feeling இல்லைங்களா? உணர்வுகளின் வெளிப்பாடு தான் கவிதைன்னே சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இது. இட் emphasizes the truth of imagination rather than the scientific truth. ரொம்ப ரேஷனலா, லாஜிக்கலா அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணி லிட்டரேச்சரை படைக்க விரும்பல இந்த அறிஞர்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா ட்ரூத் ஆஃப் இமேஜினேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. கற்பனைக்கு முக்கியத்துவம். ஃபீலிங்ஸ், எமோஷன், செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் இமேஜினேஷன். இதுல கால்ட்ரிட்ஜ் வந்து பிரைமரி இமேஜினேஷன், செகண்டரி இமேஜினேஷன் எல்லாம் பத்தி சொல்லுவாரு. ரைட். அப்போ கற்பனை உலகில் கவிதை அப்படிங்கிறது கற்பனை தானே இல்லையா? கற்பனையோடு எழுதும் பொழுது கவிதை அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு படைப்பாக வெளியே வரும். மேபி ஒரு ஆர்குமெண்ட் வரலாம். பொய் சொல்றது தப்பு தானே, கவிதைக்கு பொய் என்பது அழகு இல்லைங்களா? கவிதைக்கு பொய் அழகு, கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அப்படிதான் வரும் சரிங்களா? அதுதான் கரெக்டா அமையும் வைரமுத்தினுடைய வரிகள். அண்ட் ஈவன் பிளாட்டோ வந்து எக்ஸாம்பிளா கொடுப்பாங்க. பிளாட்டோ வந்து போயட்ரி வந்து இமேஜினேஷனோட இருந்தால் அது தப்பு அப்படின்னு சொல்லுவாரு. அதற்கான காரணம் பிகாஸ் அந்த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒர்க் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். ரிப்பப்ளிக்ல ஏன் அவர் போயட்டை இல்ல போயட்ரிய கண்டெம் பண்றாரு, ஏன் திட்டுறாரு அப்படின்னா, அன்னைக்கு இருந்த கவிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த அவங்களுடைய தெய்வங்களை பழிச்சு பேசினாங்க. இந்த தெய்வங்களை கிண்டலும் தெளியுமா எடுத்து காமிக்கிறது. தட்ஸ் வை பிளாட்டோ பேனிஷ்ட் போயட்ஸ் ஃப்ரம் ரிப்பப்ளிக். சரிங்களா? இது ஆர்குமெண்ட்டா வைப்பாங்க. ஸோ இப்படி கிடையாது. இமேஜினேஷன் இஸ் அ ஜுவல் ஆர் ஆர்னமெண்ட் ஆஃப் போயட்ரி. தென் ஷெல்லி வாஸ் அன் ஏத்திஸ்ட் while Wordsworth was an pantheist. ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளும் உள்ள இருக்கிறாங்க. கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, கடவுளே இல்லை அப்படின்னு மறுக்கக்கூடியவங்களும் இந்த காலகட்டத்துல. ஷெல்லி எழுதின மிகப்பெரிய ஒர்க் என்னப்பா, ட்ரை டு ஆன்சர். ஷெல்லி எழுதின மிகப்பெரிய ஒர்க் எல்லாமே அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல பார்க்க போறோம். இருந்தாலும் ட்ரை டு ஆன்சர். தென் தாமஸ் சாட்டர்டன் இஸ் கன்சிடர்ட் as ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் போயட் இன் இங்கிலீஷ். இதை நம்ம வந்து ஏஜ் ஆஃப் ஜான்சன்லேயே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம் தாமஸ் சாட்டர்டனை. ஆனா இங்க பாருங்க, அவர் தான் ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் போயட். லாஸ்ட் டைம் நம்ம வி டிஸ்கஸ் இட் என்ன அப்படின்னா, ஏஜ் ஆஃப் ஜான்சன் இஸ் கன்சிடர்ட் as the transition time. அவங்க அந்த டைம்ல இருந்தவங்க எல்லாம் டிரான்சிஷனல் போயட்ஸ். ஏஜ் ஆஃப் நியோ கிளாசிக்கும் ரொமான்டிக் ஏஜுக்கும் இடைப்பட்ட ஆட்கள்னால அவங்க மாற்றத்தை உண்டாக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த காலகட்டத்தை சார்ந்த தாமஸ் சாட்டர்டன் அவரை தான் ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் போயிட் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. தென் த ஜெர்மன் கிரிட்டிக் ஃப்ரெட்ரிச் சேச்சல். சரிங்களா? ஃப்ரெட்ரிச் சேச்சல். ஒருவேளை நீங்க எஸ் கட் பண்ணிட்டு சீச்சல் அப்படின்னு சொன்னா கூட ரைட் தான். சரிங்களா? ஃப்ரெட்ரிக் சீச்சல் இசெட் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம்ல இந்த ரொமான்டிக்ஸ், நம்ம ரொமான்டிசிசம் ரொமான்டிக் ஏஜ்னு எல்லாம் சொல்றீங்களா, அந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் சொன்னது யார் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் இருந்து ஒர்க் எல்லாம் படைச்சு முடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பேரை கொடுக்குறாங்க. அப்படின்னு கேட்டா என்ன பேரு, இவங்க எல்லாம் ரொமான்டிக்ஸ் தான், பாக்குறதுக்கு அந்த மாதிரி ஸ்டைல்ல எழுதியிருக்காங்கன்னு சொன்னது ஃப்ரெட்ரிச் சீச்சல். ஓகேங்களா? அவர் யாரு, ஜெர்மன் கிரிட்டிக், ஞாபகம் இருக்கட்டும். ரைட். இதே மாதிரி யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் காயின் பண்ணி கொடுத்தது யாரு, ஏன்னா அவங்க அன்னைக்கு எழுதின டைம்ல நாங்க தான் யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதல, அவங்க எல்லாம் படைச்சு முடிச்ச அப்புறம் தான் நம்ம அப்படி ஒரு கேட்டகரியை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். தென் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாபிசிக்கல் போயட்ஸ். இப்படி ஒவ்வொரு செக்ஷன் கிரேவியார்ட் போயட்ஸ். இந்த டேர்ம்ஸை யாரு இந்த மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படிங்கிறத தேடுங்க. ரொமான்டிசிசம், இது இன்னொரு பேர் என்ன, ரொமான்டிக் மூவ்மெண்ட் ஆர் ரொமான்டிக் எரா. இதை வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் இன்டலெக்சுவல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆர்டிஸ்டிக் இன்டலெக்சுவல் மூவ்மெண்ட், அதாவது கலையில் ஏற்பட்ட ஒரு ஒரு நுட்பமான ஒரு நாலேஜ்ஃபுல்லான ஒரு இயக்கம் அப்படின்னு பார்க்கப்படுறாங்க. இன்னொரு என்லைட்மெண்ட் ஏஜ்னு ஒண்ணு கீழே இருக்குது, அது அறிவொளி இயக்கம்னு சொல்லுவாங்க. இது ஒரு கலை தொடர்பான ஒரு இயக்கம். ஓகேங்களா? 18ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில இல்லை எண்டு டைம்ல யூரோப்ல மொத்த பிரான்ஸு, இட்டலி, அப்புறம் வந்து ஸ்பெயின், இங்கிலாந்து, இப்படிப்பட்ட எல்லா நாடுகள்லையும் பரவி இருந்த ஒரு மூமெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொமான்டிக் மூமெண்ட்.
நீங்க ஜஸ்ட் விக்கிபீடியா ட்ரை பண்ணி பாருங்க, ரொமான்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க, தனித்தனி நாடா வரும். ஜெர்மனிக் ரொமான்டிசிசம், அமெரிக்கன் ரொமான்டிசிசம் அப்படின்னு எல்லாம் வரும். சரிங்களா? அமெரிக்கன் ரொமான்டிசிசம் பொறுத்த வரைக்கும் 19th செஞ்சுரி ஆர் 20th செஞ்சுரியுடைய பிகினிங்ல போய் இருக்கும். ஸோ நமக்கு இப்போ இங்கிலாந்தினுடைய ரொமான்டிசிசம் தான் வேணும். ரைட், அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். இதனுடைய பர்பஸ் என்னப்பா அப்படின்னா, அட்வொகேட் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி. நத்திங் பட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே விஷயங்கள் தான். கிவிங் பர்சனல் ஃபீலிங்ஸ், இமேஜினேஷன், இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. சப்ஜெக்டிவிட்டி, இமேஜினேஷன் அண்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் நேச்சுரல் இன் பியூட்டி. இவங்க என்னெல்லாம் ஆர்கியூ பண்ணுவாங்க, எதை பத்தி எழுதுவாங்கன்னா, ரொம்ப அப்ஜெக்டிவா இல்லாம சப்ஜெக்டிவா எழுதுவாங்க, இமேஜினேட்டிவா எழுதுவாங்க. இமேஜினேட்டிவ்னு சொன்னோம்னா இப்ப நம்ம கற்பனையில நிறைய எழுதுவாங்க. எஸ்டி குவாட்ரேஜ் ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு பண்ணலாம். சூப்பர்ஸ்டிஷியஸ் திங்ஸ், எலிமெண்ட்ஸை கவிதைக்குள்ள கொண்டு வந்தவர் யாருன்னா அவர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ஷியன் மரைனர், டைம் ஆஃப் தி ஏன்ஷியன் மரைனர்ல ஏகப்பட்ட அந்த எலிமெண்ட்ஸ், சூப்பர்ஸ்டிஷியஸ் அல்ல சூப்பர் நேச்சுரல், கரெக்டா சொல்லணும், சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் நிறைய அதுக்குள்ளாடி இருக்கும். ஓகே, ஃபைன். அண்ட் கல்ச்சர் இன் ரெஸ்பான்ஸ் டு த, எதுக்கு ரெஸ்பான்ஸா எழுதுறாங்க, ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட் அண்ட் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இவங்க வாழ்ந்த காலகட்டத்திலேயே, சம காலகட்டத்திலேயே இந்த ரெண்டு விஷயங்களும் நடக்குது. அந்த என்லைட்மெண்ட்னா என்ன, அறிவொளி இயக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய என்லைட்மெண்ட் என்னன்னா அழைக்கப்படுது ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட். 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டினுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தது. இவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, காரணம் தனி மனிதன் அண்ட் சந்தேக பார்வை. இதெல்லாம் இதுக்கு முந்தின செஞ்சுரியினுடைய பழக்க வழக்கங்கள். அதுதான் ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட், அறிவொளி இயக்கம். ரைட், அதாவது காரணம் அறிதல், லாஜிக்கலா இருக்கணும், சயின்டிபிக்கலா இருக்கணும், ஒருத்தன் தான் முக்கியம் அண்ட் எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு சந்தேகம் அப்படிங்கிற பார்வை. ஆனா இதெல்லாம் இங்க கிடையாது. இங்க ஏன்னா எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா ஃபீலிங்ஸ் அண்ட் இமேஜினேஷன் அண்ட் நேச்சர், இந்த மூணுக்கு தான் இங்க இம்பார்ட்டன்ஸ். ரைட், அதே மாதிரி அடுத்த திங் பாருங்க, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ங்கிறது இந்த ரொமான்டிக் ஏஜ்லயே ஆரம்பிச்சிருச்சு. விக்டோரியன் பீரியட்ல ரொம்ப அதிகமாக நமக்கு தெரியும் லிட்ரேச்சர். இது தமிழ்ல சொல்லணும்னா என்ன சொல்றது, இண்டஸ்ட்ரினா என்னது, மிஷினரிஸ் நிறைய இருக்கும். ப்ளீஸ் ட்ரை டு ஆன்சர் இந்த தமிழ் எனக்கு வர மாட்டேங்குது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் இருந்தா சொல்லுங்க. என்ன புரட்சி, தொழில் புரட்சி. எஸ், ஓகேங்களா, தொழில் புரட்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். இதனால என்ன சார் பிரச்சனை, தொழில் புரட்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே, ஏன் லிட்ரேச்சர்ல இதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, when machines began to work, people lost faith in God and love. எப்ப மிஷின்ஸ் ரன் ஆக ஆரம்பிச்சதோ, ஒரு டாக்டர் வந்து ஒரு ஸ்டெதஸ்கோப் பயன்படுத்தி இல்ல ஒரு வேக்சின் பயன்படுத்தி நம்மளுடைய நோய்களை தீர்க்க ஆரம்பிச்சாலோ, இப்போதுல இருந்து நமக்கு கடவுள் மேலேயும் காதல் மேலேயும் சந்தேகம் இருக்குது. ஒருத்தன் இன்னொருத்த மேல அன்பு செலுத்த மாட்டான். கடவுள் ஒய், வாட் த நீட் ஆஃப் காட். ஸோ ஷெல்லி வந்து அனத்திஸ்ட், பாத்தீங்களா? ரைட். தென் அடுத்தது முக்கியமான விஷயம், ரொமான்டிக் ஏஜை பொறுத்தவரையிலையும் they rejected the social conventions of the time in favor of a moral outlook known as individualism. ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைங்களா? இண்டிவிஜுவலிசத்தை ஒரு தனி மனிதன் தான் முக்கியம் அப்படிங்கிறத விட்டுருவாங்க. ஒருத்தன் தான் தனக்கு அப்படிங்கிற ஒரு செல்ஃப், இத செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது ரொமான்டிக் ஏஜ்ல இருக்கும், சுய புரிதல் அப்படிங்கிறது. ஆனா தனி மனிதனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது, அவனுடைய ஃபீலிங்ஸை மட்டுமே பார்க்கறது, அவனுக்கு புரியற மாதிரியே எழுதுறது எல்லாம் இங்க கிடையாது. ரொமான்டிக்ஸ் ரிஜெக்டட் இண்டிவிஜுவலிசம். ஒரே பாயிண்ட் எழுதிக்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அந்த சோசியல், அதாவது முக்கியமான விஷயம் பாருங்க, சோசியல் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் தி டைம், சமூக பழக்க வழக்கம், சமூக பிலீஃப், சோசியல் பிலீஃப் என்னவா இருந்ததுன்னா, தனி மனிதன் தான் தனக்கு, அவனை பத்தியே திங்க் பண்ணுவான், அவனுக்கு தக்கன செஞ்சுப்பான். அந்த விஷயங்களை இந்த ஏஜ் ரிஜெக்ட் பண்ணும். தென் romanticism placed the highest importance on the freedom of the artist to authentically express their sentiments and ideas. கவிஞர்கள், அறிஞர்கள் தங்களுடைய எந்த விஷயத்தையும், மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தையும் சுதந்திரமாக படைப்பதற்கான ஒரு இடமாக இந்த ரொமான்டிக் காலகட்டம் அமைஞ்சது. ஸோ அவங்க வந்து சொந்த விருப்பு வெறுப்புகள், அவங்களுடைய ஃபீலிங், ஹீட்ஸ், எல்லாருடைய அந்த இயற்கை மீதான பண்பு, அவங்க
வாழ்க்கையின் மீதான ஒரு கேள்விக்குறி, தத்துவங்கள் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்றதுக்கான ஒரு இடம் இந்த ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஓகே, ஒரு பொலிட்டிக்கல் ரீதியிலையோ அந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு தடமா இல்லை. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அது வந்து இங்க ரொமான்டிக் ஏஜ்ல இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்பியும் சொல்றேன். the spontaneous overflow of powerful feeling, ரொம்ப சக்தி வார்ந்த உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடாக கவிதை அவங்க எழுதினாங்க. அதை என்ன பண்ணாங்க, திரும்ப ரீகலெக்ட் இன் ட்ராங்குலிட்டி, ஒரு முக்கில போய் உட்கார்ந்துக்கணும். உட்கார்ந்து நான் பேசின விஷயங்கள் சரியா, நான் சிந்திச்ச விஷயங்கள் சரியா இல்லையா அப்படிங்கறத அசை போட்டு கரெக்டானதை கொடுத்தாங்க. ஓகேங்களா? இப்படிப்பட்ட கொட்டேஷன்ஸ், இப்படிப்பட்ட டெஃபினிஷன் எனேபிளிங் ஃப்ரீடம் கொடுக்குது. எனேபிளிங் த poet டு ஃப்ரீடம் டு கிவ் த poetக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்து find a suitably unique form for representing such feeling. ஓகேங்களா? நீங்க எழுதக்கூடிய இடத்துல உங்களுக்கு தேவையான உங்களுடைய பர்சனல் கெயின் அண்ட் லாஸ் வந்து நீங்க எழுதலாம். இப்படி நல்லா சொல்லுறாங்க. பட் வென் வேர்ட்ஸ்வொர்த்துக்கும் கால்ட்ரிட்ஜுக்கும் ஒரு கிளாஷ் வந்தது இல்லைங்களா? எதனால கிளாஷ் வந்தது அப்படிங்கிறத ட்ரை டு ஆன்சர். கால்ட்ரிட்ஜை ஏன் ஃபைட் பண்ணி ஒதுக்கி வைக்கிறாங்க? ஒன்னு அவர் ஒரு ஓபிஎம் அடிக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அனதர் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு அன்அபிஷியல் மேட்டர்னு சொல்லலாம். சரிங்களா? என்ன விஷயம் அப்படிங்கறத சொல்லுங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக இல்ல அந்த ஒரு நபருக்காக சில கவிதைகளையும் தலைவர் படைச்சிருக்காரு. யார்? கால்ட்ரிட்ஜ். ஓட் டு டிஜெக்ஷன். அவர் வந்து அந்த வருத்தத்துல எழுதின போயம் தான் அந்த ஓட் டு டிஜெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த நபருடைய பேரை சொல்லுங்க, என்ன மேட்டர் அப்படிங்கிறதையும் ட்ரை டு ஆன்சர் இட் இன் த கமெண்ட். ஓகேங்களா? ஃபைன். ஸோ ரொமான்டிசிசம் அப்படின்னா ஃபீலிங்ஸை எந்த தடையும் இல்லாம சொல்வதற்கான காலகட்டம். Romanticism tended to regard satire as something unworthy of serious attention. ஏன் சார் இந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னா, ஏஜ் ஆஃப் ஜான்சன், ஏஜ் ஆஃப் போப் ரெண்டுமே எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா சட்டையருக்கு. ரெண்டு விதமான சட்டையரை அந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன் குரூப் இல்ல ஏஜ் ஆஃப் போப் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு ஜுவானிலியன் சட்டையர், ஒண்ணு ஒரு இட்டாலியன் ரைட்டர், அவருடைய சட்டையர் அந்த மாடல். இன்னொன்னு ஹொரேசியன் சட்டையர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு மிகப்பெரிய இது. ஏன்னா போப், ஜான்சன் ரெண்டு பேருமே ஜுவானிலியன் சட்டையரை யூஸ் பண்ணுவாங்க. ஹென்ரி ஃபீல்டிங் பாத்தீங்கன்னா ஹொரேசனுடைய சட்டையரை யூஸ் பண்ணுவாரு. ரொமான்டிக் ரைட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டையரை வச்சு ஒரு சீரியஸான விஷயத்த வந்து நம்ம ஷேர் பண்ண முடியாது, அதனால சட்டையர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ரொமான்டிசிசம் கன்சிடர்ட் சட்டையர் இஸ் நாட் அ மேட்டர். அது ஒருத்தையான விஷயம் இல்ல, ஒரு சீரியஸான ஒரு முக்கியமான சோசியல் ஈவெண்ட்டை ஷேர் பண்றதுக்கு அது ஒத்துக்காது. தென் they deplored restoration and the enlightenment era artists who were largely concerned with the depicting and critiquing social relations, thereby neglecting the relationship between people and nature. நான் பெரிய ஒரு சமூக அக்கறை உள்ளவன் அப்படின்னு இந்த ரெஸ்டோரேஷன் குரூப்பும் என்லைட்மெண்ட் குரூப்பும் பயங்கரமா எதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சமூக விஷயங்கள்ல அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே தவிர, எதை பார்க்க விட்டுட்டாங்கன்னா மனுஷனுக்கு இயற்கைக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கறத சொல்ல மறந்துட்டாங்க. they neglect the relationship, they neglect to criticize or praise about the relationship of people and nature, a man and nature. ஓகேங்களா? இயற்கை நகரமாக மாறிட்டு இருக்கு. ஓகேங்களா? வில்லேஜஸ் டவுனாக மாறிட்டு இருக்கு. காட் மேட் கண்ட்ரி, மேன் மேட் டவுன் இல்லைங்களா? இது வாசகம் சொன்னது யாருப்பா? God made country and man made town. இந்த வாசகம் சொன்னது யாரு? இதுல இருந்து தான் அப்படியே ரொமான்டிக் ரிவைவல் தொடங்குது அப்படின்னு வச்சு. ஸோ ரொமான்டிக் காலகட்டத்துல நம்ம படிச்சுக்க வேண்டிய இல்ல நம்ம இனி பார்க்க போகக்கூடிய முக்கியமான விஷயம் ஆட்கள் இவ்வளவு பேர் தான் பார்க்க போறோம். ரொம்ப மைனர் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ. அதனால இவ்வளவு பேர் தான் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிடுறேன் பாருங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ், எஸ்டி கால்ட்ரிட்ஜ், இவங்க ரெண்டு பேரும் பெரிய ஜாம்பவான்கள். கூட சதையை நீங்க சேர்த்துக்கலாம், ராபர்ட் சதே அண்ட் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய சகோதரி டாரத்தி வேர்ட்ஸ்வொர்த், இவ்வளவு பேரையும் நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ இவங்க நாலு பேரையும் வேர்ட்ஸ்வொர்த், டாரதி வேர்ட்ஸ்வொர்த், எஸ்டி கால்ட்ரிட்ஜ் அண்ட் ராபர்ட் சதே, இவங்க நாலு பேரையும் சேர்த்து we can call them லேக் போயட், LAKE லேக் போயட். அனதர் குரூப் இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் குரூப் ஆஃப் பீப்புள் போட்டுக்கலாம், இல்ல எல்டர் குரூப் ஆஃப் போயட்ஸ். அடுத்தது யங்கர் குரூப் ஆஃப் போயட்ஸ் பாருங்க. கீட்ஸ், பைரன், ஷெல்லி,
இவங்கெல்லாம் யங்கர் பாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் கூட ஒரு சந்ததிக்கு பின்னாடி உள்ளவங்க. தென் பிளேக், வில்லியம் பிளேக், ஃபைன் எஸ்ஐஎஸ் அண்ட் ரைட்டர், மிகப்பெரிய போயிட்டும் கூட, சரிங்க, மிகப்பெரிய போயிட்டும் கூட. ஜான் கிளேர் அண்ட் எஸ் நாவலிஸ்ட் பாருங்க, வால்டர் ஸ்காட், வேவர்லி நாவலுக்கு ஃபேமஸ், ஹீஸ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட். அண்ட் மேரி ஷெல்லி, இங்க பிபி ஷெல்லியோடைய மேரி ஷெல்லி. இந்த எஸ்ஐஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்லிச், கால்ட்ரிஜினுடைய கால்ட்ரிஜ் வந்து ப்ரீஸ்டா இருப்பாரு. கால்ட்ரிஜினுடைய ப்ரீஸ்ட் as well as ஒரைட்டர். அதுல வந்து மயங்கி ஹாஸ்லிட் வந்து அவருடைய சிஷ்யனா போயிருவாரு. ஸோ ஹாஸ்லினுடைய மை ஃபர்ஸ்ட் அக்விண்டன்ஸ் வித் குவாய்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அதை சுமாரி பார்ப்போம். அண்ட் சார்ல்ஸ் லேம்ப், பிரின்ஸ் ஆஃப் எஸ்ஐ, இங்கே தான் இருக்கிறாரு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பொயட்ரி இருக்கு, நாவல் இருக்குது, அண்ட் எஸ்ஐஸ் இருக்குது. கூட நீங்க டிராமா பார்ப்பீங்க. லேட் ரொமான்டிக் ஏஜ்ல டிராமா இருக்கும், சரிங்களா. ஜேன் ஆஸ்டின் இருப்பாங்க, பிராண்டே சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதை மேக்சிமம் நிறைய சோர்சஸ்ல வந்து விக்டோரியன் ஏஜ்ல வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ரெண்டுக்கும் நடுவில் அதை பார்க்கலாம். தென் இந்த செஞ்சுரியினுடைய மிக முக்கியமான விஷயம் பாருங்க, லிரிக்கல் பேலட்ஸ் 1798 இது வெளிவருது பை வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ். ஸோ நீங்க இதை எழுதி வச்சுக்கலாம், இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல எழுதிக்கங்க, 2 பேருடைய போயம் தான் அப்படின்னு. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ரொமான்டிக் மூமெண்ட். பட் இதுக்கு ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் பப்ளிகேஷன் இது. இதுல 2 பேருடைய பேருமே கிடையாது, இல்லைங்களா. 1798 இது ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வச்சிருக்காங்க. பட் உண்மையிலேயே 1798 வெளிவந்த லிரிக்கல் பேலட்ஸ்ல இவங்களுடைய பெயர் கிடையாது. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிஜனுடைய பெயர் அங்க இல்லை. ஸோ ஒரு கிளிம்ஸ் பாருங்க. ஒரு அடைமொழி அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து திரும்ப திரும்ப எதில் கேட்கப்படும்னா அந்த ரொமான்டிக் ஏஜ் வந்து கேட்பாங்க. ஸோ வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னா யாரு? ஃபாதர் ஆஃப் ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். போயட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிக்கணும், சரிங்களா. இதுதான் கரெக்டான ஆப்ட். போயட் ஆஃப் நேச்சர், எல்லா கவிதைகளையும் இயற்கையை தழுவி தான் எழுதியிருப்பாரு. கால்ட்ரிட்ஜ் சூப்பர் நேச்சுரல் போயட், சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இவருடைய ஒர்க்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். குப்லா கான் படிச்சு பாருங்க, டைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மரைனர் படிக்கணும். அதெல்லாம் படிச்சீங்கன்னா ஏன் அவர் சூப்பர் நேச்சுரல் போயட் அப்படிங்கிறது தெரியும். கற்பனையினுடைய உச்சத்துல இருப்பார் தலைவர் கால்ட்ரிட்ஜ், ஓகேங்களா. ஸோ நேச்சர் வேர்ட்ஸ்வொர்த்தையும் கால்ட்ரிட்ஜையும் கம்பேர் பண்ணீங்கன்னா, இஃப் யூஆர் மாடர்ன் திங்கர் அப்படின்னா கால்ட்ரிட்ஜ் தான் பெரிய போயட் மாதிரி நமக்கு தருவார், சரிங்களா. வேர்ட்ஸ்வொர்த் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு உருட்டு கவிஞர் அப்படிங்கிற மாதிரியும், கால்ட்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலா, ஏன்னா இஸ் ஓபியன் அடிக்டர், உண்மையை தான் பேசி எழுதியிருப்பார், ரைட். பயங்கர ப்ராக்டிக்கலா எழுதுற மாதிரி இருக்கும் கால்ட்ரிட்ஜ். அண்ட் பைரன் poet of humanism, ஷெல்லி poet of love, கீட்ஸ் poet of beauty, கிரீஷியன் பயங்கரமான கவிதை பார்ப்போம். poet of medieval love, ஸ்காட் பாத்தீங்கன்னா poet of medieval love. ஸோ இப்படி முக்கியமான ரைட்டர்ஸ்னுடைய அடைமொழி சொல்லியிருக்கோம். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்காங்க, ரைட். அண்ட் இந்த காலகட்டத்தில் இருந்த சோஷியல் பேக்ரவுண்ட்ஸ் எழுதுறதுக்கு எதெல்லாம் கண்டென்ட்டா இருந்தது. இப்போ ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்றோம், இல்லை ஒரு ட்ரோல் போடுறோம் அப்படின்னா அதுக்கான கண்டென்ட் ஒன்று இருக்கணும் அப்படின்னு தானீங்களா. அதே மாதிரி இங்க என்னென்ன கண்டென்ட், என்னென்ன பேக்ரவுண்ட் இருக்குன்னா, ஒன்று பிரெஞ்சு ரெவல்யூஷன், முக்கியமான ஒன்று பிரெஞ்சு புரட்சி. எப்ப நடந்தது அப்படின்னா 1789 அண்ட் 1799 அந்த அந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்தது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 1789 அப்படின்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன், 1798 அப்படின்னா லிரிக்கல் பேலட். 89 பிரெஞ்சு ரெவல்யூஷன், 98 லிரிக்கல் பேலட்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. இதனால என்ன தெளிவு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ரிசல்டட் இன் தி ஓவர் த்ரோ ஆஃப் தி மொனார்கி. ஒரு முடியாட்சியை வெளியே தள்ளாங்க, ஒரு குடியரசு ஏற்பட்டது அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. அது உண்மையான ரிப்பப்ளிக்கா அப்படிங்கிறது தெரியாது, பின்னால தெரிய வரும், சரிங்களா. ஸோ அன்னைக்கு இருந்த முடியாட்சியை வெளியே தள்ளுறாங்க, ரிப்பப்ளிக் ஆட்சி கொண்டு வரப்படுது. அதனால பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது. எதனால இந்த பிரெஞ்சு புரட்சி ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டி, சமமற்ற ஒரு அரசு நடைமுறை, பணப்பிரச்சனை, என்லைட்மெண்ட் அறிவொளி இயக்கத்தினுடைய ஐடியா, வீக் லீடர்ஷிப், இதெல்லாம் வந்து புரட்சியை உண்டாக்கும். மக்கள் வந்து ஒரு அளவுக்கு தான் எல்லாத்தையும் பொறுத்திருப்பாங்க, இல்லைங்களா. அந்த அளவு புரட்சியை அது உண்டாக்குது. அடுத்தது என்ன நடக்குது, என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். கீ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ரோமிங் ஆஃப் தி பாஸ்டில். என்ன பாருங்க, இதுதான் பாஸ்டில் சிறை. அதை உடைச்சு தள்ளிக்கிட்டு கைதிகள் எல்லாம் வெளியே வர்றாங்க 1789. இதுதான் பிரெஞ்சு புரட்சியினுடைய தொடக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல மேஜர் ஈவெண்ட்னு கூட வச்சுக்கலாம். டிக்ளரேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் த சிட்டிசன். ஒரு சாசனம் எழுதப்படுது, மனுஷன் நம்ம மக்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சாசனம் எழுதப்படுது. ரெயின் ஆஃப் டெரர் அப்படின்னு சொல்லப்படுது 93 to 94. பிரச்சனைகள் நிறைய, வெட்டுக்குத்தெல்லாம் நடக்குது. எக்ஸிகியூஷன் ஆஃப் கிங் லூயிஸ்
16ஆம் லூயிஸை வந்து தூக்கி வெளியே தள்ளுறாங்க. 1793 அது நடக்குது. கிளியர். 1793 to 94 அந்த அடுத்த 2 வருஷங்கள் தான் ரெயின் ஆஃப் டெரர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன முடிவு என்ன? ஓவர்த்ரோ ஆஃப் மொனார்கி, ரிப்பப்ளிக் வருது, ரைஸ் ஆஃப் நெப்போலியன் போனாபார்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இந்த நெப்போலியன் தான் நம்ம வரலாற்றுல வரக்கூடிய மாவீரன் நெப்போலியனா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. நெப்போலியன் போனாபார்ட் உலகம் முழுக்கைக்கு இதுல இருந்து ரிசல்ட் முக்கியமான ஒண்ணு நீங்க நோட் பண்ண வேண்டியது, ஸ்ப்ரெட் ஆஃப் ரெவல்யூஷனரி ஐடியாஸ் அக்ராஸ் யூரோப். யூரோப் முழுக்கைக்கும் கிளர்ச்சி பண்ணணும், உரிமையை அடி போட்டு சண்டை போட்டு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சுத்தி சுத்தி வருது. ஸோ நம்ம ஊர்ல ஏற்பட்ட 1806 வெள்ளூர் மியூட்னி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவில வந்து 1806ல வேலூர் புரட்சி அப்படிங்கிற ஒரு வரலாற்று சம்பவம் மிக முக்கியமானது. அதுக்கு கூட இதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட், ஒரு பொறி வந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்க தோணுது. பாத்தீங்களா? இது 1789 பிரெஞ்சு புரட்சி. அங்க வேலூர் புரட்சி 1806. இதுல ஒரு 10 வருஷம் டிஃபரன்ஸ். அதே 1806 அப்படியே ஃபாலோ பண்ணி 1857 சிப்பாய் மியூட்னி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வார். இங்கிலீஷ்காரன் அதை சிப்பாய் மியூட்னின்னு சொல்றான், நாம என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வார். இப்படி நீங்க பாக்குறதுதான் நியூ ஹிஸ்டாரிசிசம். சரிங்களா? அவனுக்கு ஒரு ஹிஸ்டரி, அதை உடைச்சு நாம ஒரு ஹிஸ்டரி எழுதியிருப்போம். தட் இஸ் கால்டு நியூ ஹிஸ்டாரிசிசம் வியூ. சரிங்களா? ஃபைன், அடுத்ததுக்கு போயிடுவோம். ரைட். ஸோ பிரெஞ்சு புரட்சியினுடைய முடிவு ஒரு குடியரசு ஆட்சி நிகழ்ந்து நெப்போலியன் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. ஸ்ப்ரெட் ஆஃப் ரெவல்யூஷனரி ஐடியாஸ் அக்ராஸ் யூரோப். யூரோப் காண்டினென்ட் முழுக்கையும் புரட்சி அப்படின்னா என்னங்கிறது தெரிய வருது. மக்கள் அங்கங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இங்கிலாந்துலையும் சேர்த்து. தென் வார் ஆஃப் பீட்டர்லூ. அடுத்தது பிரெஞ்சு புரட்சிக்கு அடுத்தது இங்கிலாந்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு வரலாற்று சம்பவம் 1850. பீட்டர்லூ மக்கள் ஒரு பெரிய ஒரு அடிபிடி. அதுல வந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஒரு சண்டை நடக்குது. எங்க அப்படின்னா லாங்கன்ஷயர், இங்கிலாந்து. என்னைக்குன்னா 16 ஆகஸ்ட் 1819. சரிங்களா? ஒரு பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் கேதரிங் வந்து நடக்குது. யாரு எல்லாம் அதுல கலந்துக்கிறாங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். இன்னைக்கு சொல்லணும்னா கம்யூனிஸ்ட் பீப்புள், மார்க்சிசம் சார்ந்த பீப்புள், லெஃப்ட் விங் பீப்புள் வந்து கலந்துக்கிறாங்க. அதுல வந்து பெரிய கலவரம் உண்டாகுது. எப்பவுமே மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு பிரச்சனை பண்ணியாச்சுன்னா அது வந்து இருக்காது இல்லைங்களா? அவங்க கிட்ட தானே பெரிய படை இருக்கும், வேற யார் எதிரியா இருப்பாங்க? 18 பீப்புள் டைட். அதுல கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கை கால்களை இழந்து இருந்தாங்க. ஒரு 60,000 மக்கள் அதுல கேதர் ஆயிருந்தாங்க. எதுக்கு? டு டிமாண்ட் த ரிஃபார்ம் ஆஃப் பார்லிமெண்டரி ரெப்ரசன்டேஷன். விக்ஸ் டோரின்னு 2 குரூப் மாறி மாறி சண்டை போட்டு இருந்தானுங்கல்ல, அதுல ஒரு குரூப். சரிங்களா? அத ரிஃபார்ம் பண்ணுங்க, மறுமலர்ச்சி பண்ணுங்க. இது எல்லாமே எதனுடைய தாக்கம் அப்படின்னா இந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய தாக்கம். கேள்வி கேட்கணும் மக்கள், அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம போரிடலாம், அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம அரசாங்கத்தையே மாற்ற முடியும் எந்திரிச்சுன்னு அப்படிங்கிற புரட்சி வந்து அதுதான் எக்ஸாம்பிள். பிரெஞ்சு புரட்சி தான் முதல் எக்ஸாம்பிள் உலகத்துக்கே. சரி, ரொமான்டிசிசம் வரலாற்று பின்னணி பார்த்துட்டோம். பொதுவா அறிஞர்கள் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்க ரொமான்டிசிசத்தை பொறுத்து அப்படின்னா, எஃப்எல் லூகாஸ், இது ஒரு கேள்வியா வரலாம். எஃப்எல் லூகாஸ் அப்படிங்கிறவர் சொல்றாரு, ஐ கிவ் plenty of definitions for romanticism. எந்த புக்ல கொடுத்திருக்கேன் அப்படின்னா The Decline and Fall of Romantic Ideal. எவ்வளவு டெஃபினிஷன்ஸ் பாருங்க, 11,396 டெஃபினிஷன் வந்து கொடுத்திருக்கதா சொல்லப்படுது. தென் விக்டர் ஹூகோ கிரிட்டிக் ரொமான்டிசிசம் என்ன சொல்றாருன்னா, லிபரலிசம் இன் லிட்டரேச்சர். தாராளமயமாக்குதல், இலக்கியத்தில் தாராளமயமாக்குதல். அது என்ன தாராளமயமாக்குதல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது வந்து கம்யூனிசம், சோசியலிசம் எல்லாம் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல வந்து கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் ரூல் பண்ணும். சோசியலிஸ்ட் வந்து கவர்மெண்ட் எல்லாத்தையுமே கையில வச்சுப்பாங்க, அவங்க தான் எல்லாம். அப்போ வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே கவர்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் நஷ்டமாகும். அதுக்கு என்ன பண்ணலாம்? தாராளம், எவன் வேணா என்னவும் பண்ணு. லிபரலிசம் 1-2 விஷயங்களை மட்டும் நான் வச்சுக்கிறேன். இந்த போலீஸ் போர்ஸ், ஆர்மி, ரயில்வே, இந்த மாதிரி விஷயங்கள் நான் வச்சுக்கிறேன். மீதி எல்லாம் நீ பாத்துக்க. இந்த ட்ரெஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஒரு சாப்பாடு, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், அந்த டெலிகம்யூனிகேஷன், இந்த மாதிரி எல்லாம் நீங்களும் வச்சுக்கோங்க அப்படின்னு தாராளமயமாக்குதல். நம்ம பொருளாதாரத்துல படிச்சீங்கன்னா அதுதான் தாராளமயமாக்குதல். இங்க தாராளமயமாக்குதல் இன் லிட்டரேச்சர் அப்படின்னா எல்லாரும் எழுதுங்க, நோ கட்டுப்பாடுகள், எந்த தடைகளும் கிடையாது, எல்லாரும் எழுதுங்க அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பா இருந்தது ரொமான்டிசிசம். ஏன்னா ஃபீலிங்க எக்ஸ்பிரஸுக்கான இல்ல காமன் டிக்ஷன் பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா. காத்தே அனதர் கிரிட்டிக் செட் ரொமான்டிசிசம் இஸ் டிசீஸ். அவர் வந்து இது பிடிக்கல அவருக்கு.
ரொம்ப ஹைஜீனிக்கான இல்லை ரொம்ப ஸ்டாண்டர்டா எதிர்பார்க்க முடியாது. லோக்கல் ரொமான்டிசிசம் வந்து கொஞ்சம் லோக்கலா தான் இருந்தது. இப்பதான் மக்கள் அதை ரீச் ஆக முடிஞ்சுது. சரிங்களா? அதனாலதான் இன்னைக்கு நாம நியோ கிளாசிக்கல் 10 ரைட்டரை சொல்லணும்னா ஒருத்தனுக்கு தெரியாது. ஏன்னா ரொமான்டிக் ரிவைவல் அல்ல ரொமான்டிக் ஏஜ்ல ஒரு 10 ரைட்டர் சொன்னா கடகடான்னு வேர்ட் வருது, கால்ட்ரிட்ஜ், கீத், ஷெல்லி, பைரன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. சரிங்களா? அதுதான் ரொமான்டிசிசத்தினுடைய பிளஸ். ரைட். காத்தே சொல்றாரு ரொமான்டிசிசம் வந்து ஒரு நோயா. கிளாசிசிசம் தான் உடல் நலம். உடல்நலத்தை பேணி இருக்கிறது கிளாசிசிசம் அப்படின்னு சொல்றேன். ஓகே. ஸோ இப்படி மாறுபட்ட கருத்துகள் ரொமான்டிசிசம் மேல இருக்கு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு ஜஸ்ட் அன் இன்ட்ரோ அபவுட் ரொமான்டிசிசம். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்லையும் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் சேம் டைம் நீங்க டிஸ்கிரிப்டிவா எக்ஸாம் அப்ரோச் பண்றீங்கனாலும் இதை நீங்க எஸ்ஏவா மாத்திக்கணும். ரைட். ஸோ தேங்க்யூ. நம்ம வந்து இன்னொரு வகுப்பு சந்திப்போம்.